இங்க ஒரு தேவதையும் மனுஷனும் காதலிக்கிறாங்க. பதவிக்கு ஆசைப்பட்டு அந்த தேவதையோட ரெக்கையை வெட்டிடுறான். இதனால இவனுக்கு இப்ப இளவரசியும் அரச பதவியும் கிடைக்குது. இப்போ இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த இடத்துக்கு வர அந்த தேவதை அந்த குழந்தைக்கு ஒரு சாபத்தை கொடுக்குது. இந்த குழந்தை 16 வயசு தாண்டினதும் ஏதாவது ஒரு சக்கரத்தை தொட்டாய் வாழ்ந்த உறக்கத்துக்கு போயிருவா. அந்த உறக்கத்துல இருந்து இவ எந்திரிக்கணும்னா இவளை யாரு உண்மையா நேசிக்கிறாங்களோ அவங்க கொடுக்குற முத்தத்தால மட்டும்தான் எழுப்ப முடியும் அப்படின்னு சாபம் கொடுத்துடுறா. இப்ப அந்த அரசர் யாருக்கும் தெரியாம அந்த குழந்தைய தனியா ஒரு இடத்துல வச்சு வளர்க்கிறாரு. அங்க போய் அந்த குழந்தை வளர்றத அந்த தேவதை பாத்துக்கிட்டே இருக்கா. முதல்ல அந்த குழந்தை மேல இவ கோபமா இருக்கா. ஆனா கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த குழந்தைய இவளுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அந்த பொண்ணு இப்ப இந்த தேவதைய அம்மா மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறா. இப்ப இவளுக்கு 16 வயசு ஆனது இவளோட சாபம் பழிச்சிடுது. கடைசியா தான் பண்ண தப்ப உணர்ந்த அந்த தேவதை அழுதுகிட்டே அந்த பொண்ணுக்கு முத்தம் கொடுக்கறா. அவ அந்த தூக்கத்திலிருந்து எந்திரிச்சிடுறா. ஏன்னா அந்த பொண்ணு மேல உண்மையா பாசம் வச்சிருக்கிறது இந்த தேவதை தான். இவ கொடுத்த சாபம் இப்ப இவள